अस्त्युत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधि वगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः. ஸோ போன கிளாஸ்ல 21வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். ததாபி தப்தம் சவிதுஹு கபஸ்திபிஹி முகம் ததீயம் கமலஸ்ரீயம் தது அபாங்கயோஹோ கேவலமஸ்ய தீர்க்கயோஹோ ஷனைஹி ஷனைஹி ஷாமிகையா கிருதம் பதம். இதோட நிறுத்தினோம். அதாவது பார்வதியினுடைய தபஸ் அவ எப்படிலாம் பண்றா, என்ன மாதிரி ஒரு கடின தபஸா அவ எடுத்துட்டு இருக்கா. சரியா? இப்ப அடுத்தது 22வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அயாச்சித உபஸ்திதம் அம்பு அம்பு கேவலம் ரசாத்மகஸ்ய உடுபதேश्च ரஷ்மயः பபூவ தஸ்யாஹ கலு பாரணாவிதிஹி ந விருக்ஷவிருத்தி வத்திரிக்த சாதனம். ஸோ என்ன அப்படின்னா, அவளுடைய தபஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, தபஸும் போது அவ என்ன சாப்பிட்டாளா? பாரணாவிதினா பக்ஷண கர்மான்னு அர்த்தம். அவ என்ன புசிச்சா அப்படின்னா, அவளுடைய அவளுக்கு அந்த சாதனம்னா டூலு விருக்ஷ விருத்தி வத்திரிக்த சாதனம் ந. புரியுறதா? விரக்ஷானாம் விற்த்தினா விரக்ஷங்கள் எப்படி தன்னுடைய ஜீவிகாவை நடத்துமோ, விரக்ஷங்கள் என்ன எதையா தேடிட்டு போறதா? நேச்சுரலா பெய்யற மழை, நேச்சுரலா பெய்யற காத்து, நேச்சுரலா இருக்கிற சன்லைட், போட்டோசிந்தசிஸ் சொல்றானோ அத்தனையும் நேச்சுரலா என்ன கிடைக்கிறதோ அதை அப்சர்வ் பண்ணிட்டு தான் விரக்ஷானாம் விற்த்திஹி பவதி. தாதிருஷ விற்த்திஹீர அந்த விற்த்திக்கு வெத்திரிக்தமான சாதனம் அவ பண்ணல அப்படின்னா, விரக்ஷ விற்த்திக்கு என்ன, விரக்ஷங்களுக்கு என்ன ஒரு விற்த்தியோ, என்ன ஒரு விவகாரமோ, எப்படி அதனுடைய ஜீவிகாவோ, அதே மாதிரிதான் பார்வதியினுடைய ஜீவிகாவும் இருந்தது. அதுதான் இதோட ஸ்லோகார்த்தம். சரியா? என்ன அப்படின்னா, அயாச்சித உபஸ்திதம் அம்பு கேவலம். யாச்சித்தம்னா யாச்சிக்கப்பட்டன்னு அர்த்தம். போய் நிக்கிறது, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறது. அயாச்சித உபஸ்திதம் அம்பு கேவலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ யாச்சிக்கப்படல, தானாகவே விழற மழத்துளிகள். சரியா? அயாச்சித உபஸ்திதம் கேவலம் அம்பு. அம்பு கேவலம் இல்ல, கேவலம் அம்பு. ஒன்லி அந்த அம்புவை மாத்திரம், அம்புனா ஜலம். அதுக்கப்புறம் ரசாத்மகசிய உடுபதேகே ரஷ்மயா. ஸோ என்ன பண்றாவோ அப்படின்னா, வருஷா காலத்துல எப்படி இருக்கா அப்படின்னா, இவ யாச்சிக்கப்படாமலேயே உபஸ்திதம் வந்தடைந்த அம்பு, கேவலம் அம்பு, ஒன்லி அந்த ஜலத்தை. அதுக்கப்புறம் இரவுல என்ன பண்றா கிரீஷ்ம காலத்துல அப்படின்னா, ரசாத்மகசிய உடுபதேகேச்ச ரஷ்மயா. ஸோ உடுபதி அப்படின்னா நட்சத்திரங்களுடைய பதியான சந்திரன். அந்த சந்திரனுடைய ரஷ்மயா கிரணங்கள் எப்படிப்பட்ட உடுபதி அப்படின்னா, ரசாத்மகசிய தங்கிட்ட ஒரு ரசத்தை வச்சுட்டு இருக்கிற ஒரு அமிர்தம் இருக்குன்னு சொல்றாளோன்னு சந்திரன் கிட்ட. ஸோ ஜலரூபமான ஒரு அமிர்தமாக இருக்கலாம், ஒரு நெக்டாரா இருக்கலாம். ஸோ ரசாத்மகசிய உடுபதேகே ச ரஷ்மயா. அத இப்ப அதுதான் தஸ்யாக பாரணாவிதிகி பபூவ கலு. அவளுக்கு பாரணாவிதிகி, அவளுடைய அந்த பக்ஷண கர்ம எது மூலமா நடந்தது அப்படின்னா, அவ எதை புசிச்சா அப்படின்னா, தானாவே விழற அந்த மழத்துளி, மழை ஜலம். அதுக்கப்புறம் இந்துவனுடைய கிரணங்களை அப்படியே புசிக்கிறான். எப்படி இந்துவனுடைய கிரணங்கள் என்ன அவகிட்ட கொட்டுமா அப்படின்னா, அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தே பார்த்து அதிலே அவனுடைய ஜீவிகாவை நடத்திக்கிறான். சரியா? தஸ்யாக கலு பாரணாவிதி பபுவ. சோ அதனால இவளுடைய சாதனம் எப்படி இருந்தது, இவளுடைய டூல்ஸ் எதெல்லாம் இருந்தது அப்படின்னா, விரக்ஷ விருத்தி வத்திரிக்த சாதனம் ந. ந விரக்ஷ விருத்தி வத்திரிக்த சாதனம். விரக்ஷாணாம் விருத்திஹி விரக்ஷ விருத்திஹி விரக்ஷ விருத்தேகே வத்திரிக்தம் சாதனம் ந பவதி. சரியா? சோ அவளுக்கு அதை தவிர அந்த விரக்ஷங்கள் எப்படி தன்னுடைய ஜீவிகாவை நடத்துறதோ அதே மாதிரி இவಳು நடத்தினான். சரியா? சோ அயாச்சித உபஸ்திதம் கேவலம் அம்பு ரசாத்மகம் உடுபதேகே ரஷ்மயா தஸ்யாக பாரணாவிதிஹி பபூவ கில கலு விரக்ஷ வத்திரிக்த சாதனः பாரணாவிதிஹி ந பபூவ. சரியா? அதுக்கப்புறம் என்ன அடுத்தது என்ன, இதனுடைய வியாக்கியானம் என்ன அப்படின்னா, தது அவஸ்தாயாக தேவ்யாக ஷரீர யாத்ரா பிரகாரம் ஆக. சோ தஸ்யாக தேவ்யாக அவஸ்தாயாக ஷரீர யாத்ரா பிரகாரம் ஆக. அவ எப்படி தன்னுடைய சரீரத்தை வாழறதுக்கு உங்களுக்கு ஆத்மா நித்தியம்ங்கிறா. பட் அந்த ஆத்மா எங்க இருக்குன்னா சரீரத்துல இருக்கு. சோ அந்த சரீரம் வாழறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண வேணும். அது எப்படி அவ பண்ணா அப்படின்னா, தஸ்யாக கலு கேவலம் அயாச்சித உபஸ்திதம் அம்பு ரசாத்மகசிய உடுபதேகே ரஷ்மயாஜ பாரணாவிதிஹி பபூவ. இதான் அதனுடைய அன்வயம். சோ கலு சப்தா அந்த மாதிரி இருந்தது இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு அழகு கொடுக்கிற ஒரு வார்த்தை.
கேவல சப்தா, அதாவது அம்பு கேவலம்னு இருக்கணும் ஸ்லோகத்துல. சாதனாந்தர விவச்சேதா இத்தியர்த்தா. விவச்சேதம்னா பிரிக்கிறது. வேற ஒரு சாதனம், அந்யக சாதனக ஆர் அந்யத் சாதனம், சரியா? சாதனாந்தரம், அந்த சாதனாந்தரம் கிடையாது அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கோசரம் கேவலம் அம்பு அப்படின்ற ஒரு பதம் வந்திருக்கு, சரியா? அயாச்சிதம் ஏவ உபஸ்திதம் பிராப்தம் அயாச்சித உபஸ்திதம். சோ அயாச்சிதம் ந யாச்சிதம் அயாச்சிதம், அயாச்சிதம் ஏவ உபஸ்திதம், யாச்சிக்கப்படாமையே உபஸ்திதம் அப்படின்னா பிராப்தம் அடையப்பட்ட, அயாச்சித உபஸ்திதம். தாதிருஷம் அம்பு, அப்படிப்பட்ட ஒரு ஜலம். அது என்னது? மேகஜலம். நேச்சுரல் வாட்டர், அந்த ஸ்பிரிங்ஸ்ல வருதோ. இவ போய் இவ போய் யாச்சிக்கல, இவ போய் நிக்கல, தானா வந்து அவன் மேல விழுந்ததுன்னு அர்த்தம். சி, ஈவன் ஈவன் லேக்ல இருக்கிற ஜலமோ அருவியோ அதெல்லாமும் நேச்சுரல் வாட்டர் தான். ஆனா நம்ம போய் அதை குடிக்கணும். இவ அந்த மாதிரி ஒரு பிரயத்தனத்தை பண்ணல, அந்த ஜலமே வந்து இவ மேல விழுந்ததுன்னு அர்த்தம். ஷீ டிட் நாட் மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஃபார் ஹர் சர்வைவல். வாட் எவர் வாஸ் கம்மிங் டு ஹர் நேச்சுரலி, அப்ரோச்சிங் ஹர் நேச்சுரலி, அதை மாத்திரம் அவ கன்சியூம் பண்ணிட்டான்னு அர்த்தம். புரியுதா? சோ அதனால என்ன அப்படின்னா, அயாச்சிதமேவ உபஸ்திதம் பிராப்தம் அயாச்சித உபஸ்திதம். தாதிருஷம் அம்பு எது, அந்த மாதிரி ஒரு ஜலம் எது அப்படின்னா மேக ஜலம் ஒண்ணுதான், சரியா? ரசாத்மகஸ்ய அப்படின்னா அமிர்த ஸ்வரூபஸ்ய, அமிர்த ரூபமாக இருக்கின்ற அனேன தத் ரஷ்மீனாம் பாரணாவிதி சாதனத்துவம் உக்தம். சோ இங்க அமிர்தஸ்வரூபம்னு சொல்றதுனால, இதனால தத் ரஷ்மீனாம், அந்த தஸ்ய சந்திரஸ்ய ரஷ்மீனாம், அதுக்கு வந்து அந்த பாரணாவிதி சாதனம், அந்த பக்ஷண கர்மாக்கு ஒரு சாதனம்னா டூல், ஒரு சாதகத்துவமா அது இருக்கு. உடுபதேகே சந்திரஸ்ய ரஷ்மயः, உடுபதேகேனா இஸ் ஈக்குவல் டு சந்திரஸ்ய, ரஷ்மயஹானா இஸ் ஈக்குவல் டு கிரணாக, வியாக்கியானம் தான். ஸோ உடுபதேகேனா சந்திரனுடைய ரஷ்மயः கிரணங்கள். ச ச சப்தः தது உபய சமுச்சயார்த்தः. ஸோ வந்து அயாச்சித உபஸ்திதம் கேவலம் அம்பு, அப்புறம் உடுபதியினுடைய ரஷ்மியும் கூட, இது ரெண்டுமே சாதகமா இருக்குங்கிற அந்த ரெண்டுத்தையும் சமுச்சயமா சேர்க்கறது அந்த ச சப்தம், சங்கிற ஒரு சப்தா. சோ பாரணாவிதி, சோ பாரணாரூப சித்தி, ஓகே. சா ஏவ விதிஹி விரத சமாப்தி இத்தியர்த்தः. சோ அதுதான் வந்து ஒரு விரதத்தை, அந்த பாரணாவிதிங்கிறது என்ன அப்படின்னா, கார்த்தாலேருந்து பட்னி இருக்கும், சாயந்தரம் ஒரு கவளம் கஞ்சி சாப்பிடுறோம் இல்லையா, ஏகாதசி இதுனா ஏதாவது ஷஷ்டி அப்படின்னா. சோ அந்த விரத சமாப்தி என்ன அப்படின்னா அதுதான் அவளுக்கு எது, அயாச்சித ஜலம், சந்திரனுடைய கிரணங்கள், இது ரெண்டு தான் அவளுடைய பாரணா விதிங்கிற அந்த விதிஹி விரத சமாப்தி இத்தியர்த்தா. அந்த விரதத்தை முடிக்கிறது இதனால. தேனச்ச உபோஷித போஜனம் லட்சியதே. சோ வந்து உபோஷித போஜனம்னா உபவாச போஜனம், நீராகாரம், அதாவது ஆகார ரகிதம். அந்த கிரீஷ்ம காலத்துல அவ அந்த மாதிரி இருக்கா. கர்வகால பர்யந்தம் உபோஷிதாயாக தேவ்யாக தது அவசான சுலபானி மேகஜலானி திவச அவசான பர்யந்தம் உபோஷிதாயாஸ்து நிஷாயாம் நிஷாகர ரஷ்மயः பாரணாவிதிஹி விதிஹி பபூவ இத்தியர்த்தः, சரியா? சோ வந்து என்ன, கர்ம கால பர்யந்தம் உபோஷிதாயாக, கர்மம்னா கிரீஷ்ம காலம். சோ கிரீஷ்ம காலம் வரைக்கும் உபோஷிதாயாக அப்படின்னா உபவாசம் எடுத்துட்டு இருக்கிற, உபோஷிதம்னாலே உபவாசம், ஃபாஸ்டிங். உபோஷிதாயாக தேவ்யாக, ஃபாஸ்டிங்ல இருக்கின்ற அந்த தேவியினுடைய தத் அவசான, தஸ்ய கர்ம காலஸ்ய அவசானே. ஸோ கர்மகாலம் முடிஞ்ச உடனே, கிரீஷ்ம காலம் முடிஞ்ச உடனே வருஷா காலம் வந்துடுறது. ஸோ தத்து அவசானே சுலபானி மேகஜலானி. ஸோ வந்து கிரீஷ்ம ருத்துவுல அவ உபவாசமாகவே இருந்துனுட்டா. ஆனா வருஷ ருத்துவுல என்ன ஆறுது அப்படின்னா, அந்த கிரீஷ்ம காலஸ்ய அவசானே சுலபானி சுலப ரூபேண லப்தானின்னு அர்த்தம். சுலபானி மேகஜலானி திவச அவசான பர்யந்தம் உபோஷிதாயாஸ்து நிஷாயாம் நிஷாகர ரஷ்மயः பாரணாவிதிஹி பபூவ. சோ திவச அவசான பர்யந்தம், திவசம்னா டே, டேனுடைய எண்டு வரைக்கும், உபோஷிதாயாக இந்த மாதிரி உபவாசத்துல இருக்கின்ற அவளுக்கு, நிஷாயாம் இரவில், நிஷாகர ரஷ்மயः பாரணாவிதிஹி பபூவ, அவளுக்கு வந்து இரவல எதுடா பக்ஷண கர்ம அப்படின்னா, இந்த அந்த பாரணாவிதி எதுனா அந்த நிஷாகரம், நிஷாம் கரோதி இது நிஷாகரக சந்திரஹ, தஸ்ய ரஷ்மயः பாரணாவிதிஹி பபூவ.
கிம் பகுனா இது. ஸோ இப்போ என்ன இது இப்படி சொல்றதுனால என்ன, யார் மாதிரி அவ இருக்கா அப்படின்னா, விரக்ஷ விருத்தி வெதிரிக்த சாதனம் ந இது. விரக்ஷங்களுக்கு என்ன ஒரு விருத்தி இருக்கோ அதுக்கு விபரீதமான ஒரு சாதனத்தை அவ கொள்ளவில்லை அப்படின்னா, விரக்ஷங்களுக்கு என்ன விருத்தி இருக்கோ அதே சாதனத்தை அவளும் வச்சுட்டா. புரியுதா? விரக்ஷானாம் விருத்திஹீன ஜீவிகா. ஓகேவா? தத்தே ततः व्यतिरिक्तम् अधिकं यत् साधनं फलमूलादि तत् न पारणाविधिः बभूव इत्यर्थः. ततः ततः न तस्मात् न अर्थம். ततः व्यतिरिक्तம் அந்த விருட்சானாம் விருத்தி ஜீவிகா இருக்கு பார்த்தேளா, அதிலிருந்து व्यतिरिक्तம் மாறுபட்ட அதிகம் எது சாதனம் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு டூல் எதுனா பலம் மூலம். பழம்னா பழம், மூலம்னா ரூட்ஸ், கந்த மூலம்னு சொல்றோமோ அவைகள். தன் தத்துன பாரணாவிதிகி பபுவ அது அவளுடைய பக்ஷண கர்மாவாக ஆகல. அனேன அதிதுஷ்சரக விரக்ஷ விருத்தி ரூபக தபோவிசேஷ தர்ஷிதா. இதனால என்ன அப்படின்னா, ஷீ ஷீ ஷீஸ் ஷீஸ் பர்ஃபார்மிங் அ பெனன்ஸ் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ. விரக்ஷ விருத்தி ரூபக தபோவிசேஷ தர்ஷிதா. எப்படி வந்து விரக்ஷங்கள் வந்து தன்னை அண்டி வர விஷயங்களை வச்சுட்டு சஞ்சாரம் பண்ணிக்கிறதோ அதே மாதிரி இவ பண்ற தபஸும் எப்படி அப்படின்னா அதிதுஷ்சரம். துக்கேன சரித்தம் சக்கியம் துஷ்சரம் இல்லையா? ரொம்ப டிஃபிகல்ட்டா பண்ணக்கூடிய அந்த தபஸ் என்ன அப்படின்னா இந்த விரக்ஷவிருத்தி ரூப தபோ விசேஷம்ங்கிறது காண்பிக்கப்பட்டது. அனேன ஸ்லோகேன சர்வ ரிதுஷு தேவ்யாः ஷரீர யாத்ரா விதிः உக்தः இதி ந அத்திர மேகஜல வர்ணனே காச்சித் அனுபபத்திः. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தினால சர்வ ரித்துஷு தேவ்யாக ஷரீர யாத்ரா விதிருக்தா, இது ஒன்லி வருஷாகாலம் கிரீஷ்ம காலத்தை மாத்திரம் அவர் சொல்லல. இந்த மாதிரியாக அவ எல்லா ரித்துக்கள்லயும் இப்படிதான் சர்வை வாங்கிட்டு இருந்தா. காஞ்சி போயிடுத்து அப்படின்னா அந்த காஞ்சி போன இதை கூட விழற தானா விழற இலைய கூட அவ வந்து எடுத்துக்கிறது இல்லைங்கிறதுனால தான் அவளுக்கு அபர்ணான்னு பேருன்னு சொன்னோம் இல்லையா? சோ அனேன ஸ்லோகேன சர்வ ரித்துஷு எல்லா காலங்களிலும் எல்லா சீசன்ஸ்லயும் தேவ்யாக ஷரீர யாத்ரா விதிஹி உக்தஹ இது ந அத்திர மேகஜல வர்ணனே காச்சித் அனுபபத்திஹி. ஸோ இதுல ஒன்றும் தெர் இஸ் நோ அனுபபத்திஹினா தடங்கள் இல்லைன்னு அர்த்தம். இந்த மேகஜல வர்ணனத்தை மாத்திரம் இன் பர்டிகுலர் சொன்னதுனால மற்ற ரித்துவெல்லாம் அவ எதுவும் பண்ணலங்கிற அர்த்தம் இல்ல. எல்லா ரித்துவுலயும் அவளுடைய சரீர யாத்ரா இப்படிதான் இருந்தது. இன் பர்டிகுலர் டியூரிங் த மேகஜல வர்ணனம் ஷி ஹேட் அன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அது நேச்சரா அயாச்சிதம் உபஸ்திதம் கேவலம் அம்பு அவளுக்கு இதுல सो अयाचित उपस्थितं मम्बु केवलं तसात्मकस्य उडुपतेश्च रश्मयः बभूव तस्याः खलु पारणाविधिः न वृक्षवृत्तिव्यतिरिक्तसाधनम्. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நிகாம தப்தா த்விவிதேன வன்னினா நபஸ்வரேண இந்தன சம்பிருத்தேன சா தபாத்யயே வாரிபிஹி உக்ஷிதா நவைஹி புவா சகோஷ்மானம் அமுஞ்சது அமுஞ்சது ஊர்துவகம். சரியா? சோ இதனுடைய ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, நிகாம தப்தா. நிகாம தப்தானா நிகாமம்னா இஷ்டம்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல நிகாம தப்தானா அதிசந்தப்தா, ரொம்ப ஜாஸ்தியாக தபஸ் பண்ண சாக்கு அட்ஜெக்டிவா போறது. சா பார்வதி நிகாம தப்தா. சரியா? இங்க சில பாட்டபேதம் வந்து விவிதேனன்னு இருக்கு, த்விவிதேனன்னு நமக்கு இருக்கு. இங்க நாராயண பண்டிதர் த்விவிதேன, ஏன்னா இங்க ரெண்டு விதமான தபஸ் தான் சொல்லப்படுறது. அதனால ஸ்டிக்ஸ் டு த்விவிதேன. என்ன அப்படின்னா, நபஸ்சரேன இந்தன சம்பிருத்தேன வன்னினா சா அப்படிப்பட்ட வன்னினா, அதாவது நபஸ்சரேன இந்தன சம்பிருத்தேன வன்னினா இது த்விவிதேன சா நிகாம தப்தா. இந்த மாதிரி ரெண்டு பிரகாரமாக அவள் வந்து ரெண்டு டைப்பாக அவ வந்து சா நிகாம தப்தா, ரொம்ப அதிதப்தா. என்ன ரெண்டு டைப் அப்படின்னா, நபஸ்சரேன, நபகன ஆகாசம். சோ கே சரதி இது கேச்சராகா இல்லையா? நபசி சரதி யாது? சூரியன். சூரியன் ஒரு சைடு தாபம். அப்புறம் இந்தன சம்பிருத்தேன வன்னினா, இந்தனம்னா ஃபியூவல், ஃபியூவல்னால கிளப்பி விடப்பட்ட வன்னினா. சோ அவ நாலா பக்கமும் அக்னிய கிளப்பி விட்டு இருக்கா. மேல ஒண்ணு காலியா இருக்கணும், அந்த இடம் சூரியனுடைய தபஸ். ஸோ அந்த மாதிரி தபஸ் பண்ணிட்டு இருக்கா பார்வதி. சரியா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, அதனால நிகாம தப்தா அதிசந்தப்தா சா த்விவிதேன ரெண்டு விதமான நபஸ்சரேன இந்தன சம்பிருத்தேன வன்னினா அப்படிங்கிற த்விவிதேன சா நிகாம தப்தா. சரியா? தபாத்தியே
வாரிபிஹி உக்ஷிதா நவைஹி புவா சகோஷ்மானம் அமுஞ்சது ஊர்த்வகம். தபாத்தியே அப்படின்னு சொல்லும்போது கிரீஷ்மஸ்ய அந்தேன்னு அர்த்தம். கிரீஷ்ம காலம் முடிகிற டைம்ல என்ன ஆறுது, இது வந்து கிரீஷ்ம காலத்துலதான் சூரியன் தாபத்தோட இருப்பான். ஆடட் டு தட் இந்தன சம்பிரதேன வன்னினா வேற அவ சூழப்பட்டான். சோ இந்த மாதிரி இருக்கின்ற தருணத்தில் தபாத்தியே கிரீஷ்ம காலஸ்ய அவசானே வாரிபிகி உக்ஷிதா. உக்ஷிதானா உக்ஷுங்கிறது தாத்துவங்க இத்த பிரத்யத்துல இருக்கு. சேச்சனே இத்தியர்த்தா, சிக்தா இத்தியர்த்தா. உக்ஷு சேச்சனே. சரியா? சோ வந்து என்ன, தபாத்தியே கிரீஷ்ம காலஸ்ய அவசானே வாரிபிகி ஜலத்தினால் அப்படின்னா மழை ஜலத்தினால் உக்ஷிதா சிக்தா அவன் எப்படி இருந்தாளாம் அப்படின்னா நவைஹி புவா சக ஊஷ்மானம் அமுஞ்சது ஊர்த்வகம். எப்படி வந்து நல்லா கிரீஷ்ம ருத்து சுட 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 இருக்கு, அங்க வந்து வருஷா காலம் வரும்பொழுது அந்த அப்படியே ஒரு புகை மாதிரி வரும் தெரியுமா, அந்த வேப்பர் நீராவின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி இவளுடைய சரீரமும் அந்த உஷ்ணத்தை குறைச்சுண்டு இவளுதுலயும் அப்படியே ஒரு நீராவி போல வருதுன்னு அர்த்தம். புரியுறதா? யாரோடு கூட சௌக்தி அலங்காரம் இங்க நவைஹி புவா. சரியா? புதுசா நவைஹி சக ஊஷ்மானம் அமுஞ்சது ஊர்துவகம் அமுஞ்சது. ஸோ வந்து புவா சக பூமியோட கூட, அதாவது நவைஹி வாரிபிகி, அந்த நவைஹிங்கிறது வாரிபிகிக்கு அட்ஜெக்டிவா வருது. நவைஹி வாரிபிகி அப்பதான் ஃபர்ஸ்ட் வருஷாஜலம் வருது. அதனால உக்ஷிதா சதி அவ வந்து சிக்தா சதி தெளிக்கப்பட்டவளாக, சிக்தான ஸ்பிரிங்கிள்ங்கிற அர்த்தம், தெளிக்கப்பட்டவளான சா புவாசக இந்த பூமியோடு கூட ஊஷ்மானம் அமுஞ்சது அந்த சூட்டுத்தன்மையை பாஷ்பம்னு வச்சுக்கோங்க, அந்த இதை வந்து அப்படியே இது பண்றான், வெளிவிடுறான். சரியா? எது கூட? இந்த பூமியோட கூட. சரியா? அதான் இதனுடைய அர்த்தம், ஸ்லோகார்த்தம். இப்ப வியாக்கியானம் பார்க்கலாம். இத்தம் இத்தம் இங்க பிரிண்ட் சரியில்லை. இத்தம் உபவர்ணிதம் கிரீஷ்மகால கிருதம் தப வருஷாரம்ப விற்த்தாந்த கதனேன உபசம்ஹரதி. சோ இத்தம் உபவர்ணிதம் கிரீஷ்மகால கிருதம் தப, இவ்வாறு வர்ணிக்கப்பட்ட அந்த கிரீஷ்மகாலே கிருதம் கிரீஷ்மகால கிருதம். சரியா? ஆமா, தபஹ. சரியா? அந்த தபசானது கிரீஷ்மகால கிருதம் தபஹ வருஷாரம்ப விற்த்தாந்த கதனேன உபசம்ஹரதி. வருஷாரம்ப காலத்தை சொல்றதோட அந்த கிரீஷ்ம கால தபச உபசம்ஹரதி முடிக்கிறார், கன்க்ளூட் பண்றார். சரியா? நபஸ்சரேன இந்தன சம்பிருதேன த்விவிதேன வன்னினா நிகாம தப்தா தபாத்தியே நவைஹி வாரிபிஹி உக்ஷிதாசா புவாசக ஊர்துவம் ஊஷ்மானம் அமுஞ்சத். இதான் அன்வயம். சரியா? நவசி அப்படின்னா ஆகாஷே, ஆகாஷே சரதி இது நவஸ்சரஹ. சரியா? கே சரஹான்னு சொல்றோம் இல்லையா, கே கச்சதி இது ககஹா இல்லையா, அந்த மாதிரி ஆகாஷே நபசி சரதி இது நபஸ்சரஹ அப்படின்னா ஆதித்யா. வன்னிஹி நபஸ்சரஹ வன்னிஹி ஆதித்யா. ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு அக்னி ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அதுதான் சூரியன் இல்லையா? அப்புறம் என்ன அப்படின்னா பஞ்ச தபசி பஞ்சமாக்னித்வேன பிரசித்தத்வாத் ஆதித்யஸ்ய வன்னித்துவ நிர்தேசா. சோ பஞ்ச தபசி அந்த பஞ்ச ரூபமான பஞ்ச தபசி அப்படின்னா பஞ்சம அக்னித்வேன, அந்த பஞ்ச தபஸ்ல நாலா பக்கமும் அந்த ஃபயரை மூட்டிண்டு அஞ்சாவதா சூரியனை வச்சுக்கிறதுங்கிறது பஞ்ச தபஸ். அந்த பஞ்சம அக்னித்வேன அஞ்சாவது அக்னியா பிரசித்தத்வாத்து ஆதித்யஸ்ய பிரசித்தமாக இருக்கின்ற அந்த சூரியனுக்கு வன்னித்துவ நிர்தேசா, அதுக்கு அதையும் வன்னின்னு குறிப்பிடுறோம். சூரியன்கிறவன் அக்னி இல்ல, அக்னி பகவான் வேற சூரிய பகவான் வேற. ஆனா இந்த பஞ்சாக்னி தபஸ்ல அஞ்சாவது அக்னியா எது இருக்கு அப்படின்னா சூரியன். அதனால அதுக்கு வன்னித்துவங்கிற நபஸ்சரகா வன்னினா ஆகாசத்துல என்ன ஃபயர் பறந்துட்டு இருக்கான்னு இல்ல, ஆகாசத்துல இருக்கிற அக்னி அது. ஏன் அப்படின்னா இந்த பஞ்சாகினி தபஸ்ல இந்த பஞ்சமத்துவ அக்னித்வேன பிரசித்தத்துவம் கசிய அப்படின்னா ஆதித்யஸ்ய, தஸ்மாத்து தஸ்ய ஆதித்யஸ்ய வன்னித்துவ நிர்தேசம். புரியுறதா? அதுக்கப்புறம் தாபாதிக்ய பிரதீதிஷ்ட பலம். சோ வந்து என்ன, தாபத்தினுடைய ஆதிக்கியம்ங்கிறது தான் பலம். பலன்னா ஃப்ரூட்டுங்கிற அர்த்தம் இல்ல,
இங்க வந்து அந்த பஞ்சாக்னி தபஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு சாமக்கிரியா எது இருக்கு, அந்த அஞ்சாவது அக்னியா எது இருக்கு அப்படின்னா இந்த சூரியன். ஏன் அப்படின்னா அதுவும் தாபத்தை அதிகமா கொடுக்கிற ஒரு 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 இந்தனம் போல. இந்தனைஹி சம்பிருதः வர்த்திதः வந்தினிஹி வன்னிஹி இந்தன சம்பிருதः. இந்தனத்தினால, இந்தனம்னா ஃபியூயல், இந்த பெட்ரோலோ காஷ்டம் எல்லாம் போடுறாளோ, பெட்ரோலுங்கிறேன், எண்ணெய் நெய், அதுக்கப்புறம் காஷ்டம் கட்டை என்னெல்லாம் போடுறாளோ அதுக்கு என்னெல்லாம் இந்தனம்னா சாமகிரிகள்னு அர்த்தம், டூல்னு சொல்றோம் இல்லையா, அதான். ஸோ ஃபியூயல். இந்தனைஹி சம்பிருதः வர்த்திதः வன்னிஹி இந்தன சம்பிருதः. இந்தனத்தினால வர்த்திக்கப்பட்ட வன்னியானது இந்தன சம்பிருதः. இத்தம் த்விவிதேன வன்னினா புருஷம் தப்தா சதி புனश्च तपात्यये ग्रीष्मावसाने नवैः वर्षारंभ संभूतैः वारिभिः जलैः उक्षिता सिक्ता च सती सा भुवा सर्वं सहयासः. ओके, भुवा सह सर्वं भुवा सर्वं सहया सह. சரி. ஸோ வந்து இத்தம் இவ்வாறாக த்விவிதேன வன்னினா ரெண்டு பக்க பிரகாரமாக இருக்கின்ற வன்னினால, ஒன்று நேச்சுரல் சூரியன், இன்னொன்று வந்து அவளால் ஃபியூவலை வச்சு எரிக்கப்பட்ட பிருஷம் தப்தா சா சதி. ஸோ வந்து அவ வந்து நன்றாக தாபத்துக்கு உட்பட்டவளான அந்த பார்வதி புனಶ್ಚ மறுபடியும் தபாத்தியே கிரீஷ்மாவசானேகி புனக மறுபடியும் தபாத்தியே அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு கிரீஷ்ம அவசானே, கிரீஷ்மத்தினுடைய எண்டுல நவைஹி வருஷாரம்பைஹி சம்பூதைஹி வாரிபிஹி, புதுஷா நவைஹினா இஸ் ஈக்குவல் டு வருஷாகால ஆரம்பத்தினால ஆரம்பே சம்பூதா தைஹி வாரிபிஹி, அந்த ஜலத்தினால் உக்ஷிதா சிக்தாச்ச சதி, சிக்தாச்ச சதி நனைக்கப்பட்டவளான தெளிக்கப்பட்டவளான சா புவா சர்வம் சகயா சக. எனக்கு சரியா என்னன்னு சொல்ல வரல. பூமியோட கூட அவ வந்து பூமிக்கு சர்வம் சகையான அட்ஜெக்டிவா எல்லாம் பூமாதேவி பொறுமைக்கு பூமியை தானே சொல்லுவோம். இல்ல, பூமியில இருந்தும் சூடு கிளம்பிட்டு இவ உடம்புல இருந்தும் சூடு கிளம்பிட்டு. அகிலா சொல்லுதான் கரெக்ட். புவா இஸ் ஈக்குவல் டு சர்வம் சகதே இது சர்வசகா தயா சர்வசகயா. ஸோ புவாங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு, சர்வம் சகையாவும் உங்களுக்கு வந்து திருத்தியா விபக்தியில தான் இருக்கு. சர்வசகையா பூமியோடு கூட எல்லாத்தையும் பொறுத்து கொண்டவளான அவள் சக, அந்த புவா சக ஊர்த்வகம் கச்சதி இது ஊர்த்வகா மேல் கிளம்பியது. சரியா? தம் அந்த ஊர்த்வதேசே தூமாகாரேன லட்சியம் இத்தியர்த்தா. ஸோ வந்து தூமாகாரம்ங்கிறது உங்களுக்கு புகை, இந்த இடத்துல புகைங்கிறது அந்த வேப்பர்னு வச்சுக்கோங்க. சரியா? தூமாகாரேன நீராவி லட்சியம் இத்தியர்த்தா. ஊஷ்மானம்ங்கிறது பாஷ்மம். அமுஞ்சது முக்தவதி, அவன் வந்து ரிலீஸ் பண்ணான். கிரீஷ்மகாலே தப்தா வருஷாரம்பே ஜலைஹி உக்ஷிதாச்ச சதி பிருத்திவி யதா பாஷ்மம் முஞ்சதி ததா இயம் அபி இத்தியர்த்தா. கிரீஷ்மகாலே தப்தா, கிரீஷ்ம காலத்துல தாபத்துக்கு உட்பட்டதான வருஷாரம்பே ஜலைஹி உக்ஷிதா, வருஷாவினுடைய மழை காலத்தினுடைய ஆரம்பத்தில் ஜலத்தினால் நனைக்கப்பட்ட பட்டு அந்த பிருத்திவி எப்படி இருக்காளோ, பிருத்திவி யதா பாஷ்பம் முஞ்சதி, எப்படி பிருத்திவி வந்து பாஷ்பத்தை விட்டுறதோ ததா இயமப்பி. புரியுதா? தத்ர நிகாம தப்தத்துவம் ஹேது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் தபஸ். புரியா? அதிகாம தப்தாங்கிறது அதான் அதிசந்தப்தான்னு அர்த்தம். தேனச்ச ஷரீரே மமத்வ புத்தி விரகா தியோத்தியதே தேனச்ச தபசி ஏகாகிரத்வம். ஸோ வந்து சரீரத்துல மமத்துவம், ஐயோ என் சரீரம் இப்படி ஆறுதேங்கிற ஒரு புத்தி இல்லை, அந்த மமத்துவ புத்தி விரகா தியோத்தியதே இதனால தெரியறது. அதாவது வண்டியில போனா கூட இங்க ஸ்கார்ஃபை கட்டிண்டு சூரியன் ஒளி படக்கூடாது இங்கெல்லாம் சில பேர் போட்டு போறானோ பாவம். சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜியா இருக்கலாம், தே டோன்ட், சூரிய ஒளி பட்டா அவளுக்கு ரேஷஸ் வரும் அந்த மாதிரிலாம். அது அந்த ஒரு மமத்துவ புத்தி கூட இருக்கக்கூடாதுன்றா. ஸோ இவ வந்து தேனச்ச சரீரத்துல மமத்துவ புத்தி விரகா தியோத்ததே, இந்த சரீரம் என்னோடது அப்படின்னு போட்டு நன்னா சந்தனத்தையும் இதையும் போட்டு போஷிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க சரீரத்தை, ஆத்மாவை என்னைக்கு போஷிக்கிறது இல்ல. ஸோ அந்த மமத்துவ புத்தி விரகா தியோத்தியதே தியோதிக்கப்படுறது. தேனச்ச தபசி ஏகாகிரத்துவம், அதனால தபஸ்ல she's totally engrossed in the penance. இதெல்லாம் வந்து அவளுக்கு பொருட்படுத்தல. சரியா? அத்த சகோக்தி அலங்காரம், ஏன்னா புவாசகன்னு வருது இல்லையா, அந்த இடத்துல சகோக்தி. ஓகேவா?
சரியா இருக்கா இது? நிகாம தப்தா விவிதேன வன்னினா நவச்சரேண இந்தர சம்பிருதேன சா தபாத்யயே வாரிபிஹி உக்ஷிதா நவைர்புவா சக ஊஷ்மாணம் அமுஞ்சது ஊர்த்வதம். அடுத்தது என்ன அப்படின்னா, ஸ்திதாக க்ஷணம் பக்ஷ்மசு தாடிதாதராக பயோதர உத்சங்க நிபாத சூர்ணிதாக வலீஷு தஸ்யாக ஸ்கலிதாக பிரபேதிரே சிரேண நாபிம் பிரதமோத பிந்தவக. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகம். அவளுடைய போஸ்டர் எப்படி இருந்தா, அந்த பிரதம உதபிந்தவக, உதம்னா ஜலம்னு அர்த்தம். உதகம் உதம் ரெண்டுமே சொல்லலாம். இந்த சோத கும்பம்லாம் சொல்றோம் இல்லையா, உதபாத்திரம்னு சொல்றோம், உதகும்பம்னு சொல்றோம். ஸோ அந்த உதகும்பம்னா உங்களுக்கு வந்து உதங்கிறதும் ஜலம் தான். சரியா? அஹ் அஹ் ஆமா. பிரதம உதபிந்தவக. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வர்ற அந்த ஜலத்தினுடைய பிந்தவக அப்படின்னா துளி. ஸோ அந்த பிந்தவக அதுதான் இங்க வந்து கர்த்தா, சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்லோகமே அதுதான். சரியா? அந்த பிந்தவக சூர்ணிதாக ஸ்திதாக தாடிதாதராக ஸ்கலிதாக, இது எல்லாமே அந்த பிந்தவகக்கு போறது. சரியா? எப்படிலாம் அப்படின்னா, க்ஷணம் பக்ஷ்மசு ஸ்திதாக, மேலேந்து அந்த துளி வருது, மழை துளி. பக்ஷ்மம்னா அவளுடைய அந்த ரப்ப ரோமங்கள், கண்ணில் இருக்கிற அந்த ரப்ப, ஐ ஐப்ரோஸ் இல்ல, ஐ லேஷஸ், லாஷ். ஐ லேஷஸ். ஸோ க்ஷணம், ஒரு க்ஷணம் வந்து அந்த பக்ஷ்மத்துல அது நிக்கிறதாம். அந்த பக்ஷ்மத்துல அந்த ஒரு க்ஷணம் நின்றாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பக்ஷ்மம் அவ்வளோ திக்கா இருக்கு. விரலமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஜலம் நிக்காது. சரியா? அது இதெல்லாமே உங்களுக்கு சாமுதிரிகா லட்சணத்துல வருது. நல்ல கண்ணு பெருசா இருக்கணும், தாமரை போல நீண்ட விஷாலாட்சியா இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த ரப்ப வந்து நல்லா அடர்த்தியா டென்ஸா இருந்ததுன்னா தான் அங்க வந்து பக்ஷ்மத்துல, அப்படிப்பட்ட பக்ஷ்மசு அந்த அந்த பிரதம உதபிந்தவக க்ஷணம் ஸ்திதாக, ஒரு க்ஷணம் நின்றுதான். அதுக்கப்புறம் தாடிதாதராக, அதுக்கப்புறம் அதரத்துல அங்கேந்து அவளுடைய உதட்டுல வந்துடுத்துவது. பயோதர உத்சங்க நிபாத சூர்ணிதாக, அவளுடைய பயோதரத்துல வந்து டங்குன்னு வந்து விழுந்துதான். ஸோ அதனுடைய உத்சங்கம்ங்கிறது, உத்சங்கம்னு ஒரு பாடம் இருக்கு, உத்சேதம்னு ஒரு பாடமும் இருக்கு. உத்சங்கஹ உத்சேதக ரெண்டுமே, உத்சங்கம்னா மடின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. உத்சங்கஹ அப்படின்னா, உத்சேதகனா உபரிபாகம் தான் போட்டிருக்கான் சப்தகல்ப துருமத்துல. இன்னொரு வியாக்கியானத்துல பார்த்தேன்னா உத்சங்கிற நீச்ச கீழ பாகம் இவரே போட்டிருக்கார். இன்னொரு வியாக்கியானம் இதுல தான் போட்டிருக்கா. சோ பயோதர உத்சங்க நிபாத சூர்ணிதாக, அந்த பயோதரத்தினுடைய மேல் பாகத்துல வந்த உடனே அப்படியே அது தெளிச்சுக்கிறதாம். ஏன்னா அந்த ஜலம் வந்து மேலேந்து விழறது இல்ல, விழுந்து ஒரு ஹார்டான ஒரு ஆப்ஜெக்ட்ல விழும்போது அப்படியே எல்லா பக்கமும் தெளிக்கலாம். ஸோ அவன் பயோதரங்கள் அவ்வளவு கடினமான ஒரு பயோதரமா இருக்கு. ஸோ பயோதர உத்சங்க நிபாத சூர்ணிதாக. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, தஸ்யாக வலிஷு ஸ்கலிதாக, அந்த வலினா திரிவலி, வயத்துல வந்து 3 கோடு இருக்கும் சாமுதிரிகா, அதாவது இங்க 3 கோடு இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொட வந்து சூடா இருக்கணும். இதெல்லாம் வந்து சாமுதிரிகா லட்சணத்துல இது, அதாவது சௌந்தரலஹரியில தான் வர்ணனை வரும். அம்பாளோட தொடைய வந்து எதோட கம்பேர் பண்றதுன்னு, காலை யானையோட சொன்னோம் அப்படின்னா அந்த கர்க்கசத்துவம் இருக்குமா, வாழைத்தண்டோட சொன்னோம் அப்படின்னா வாழைத்தண்டுக்கு அந்த சீத்தலத்துவம் இருக்கும். ஆனா அம்பாளுக்கு வந்து சாமுதிரிகா லட்சணம் படி தொடை வந்து சூடாதான் இருக்கணும். ஸோ வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா, அந்த திருவல்லிங்கிறது 3 வள்ளி அந்த நாபி பிரதேசத்தை கிட்ட இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கும் அந்த வலீஷு தஸ்யாக ஸ்கலிதாக பிரபேதிரே, அவைகள்ல வந்து விஷமாக ஒரு படிக்கட் சோப்பான மாதிரி இருக்குமா அந்த திருவலி, ஒவ்வொரு படியா. ஸோ அப்ப வந்து கொஞ்சம் ஸ்கலனமா இருக்கு, தடுமாற்றம் அந்த ஜலம். அதுக்கப்புறம் சிரேன நாபி, ரொம்ப நேரம் அந்த நாபிக்குள்ள அது இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வலிஷு ஸ்கலிதாக, அந்த இந்த மாதிரி அந்த பிரதம உதபிந்தவக இருக்கு. ஃபர்ஸ்ட் விடப்பட்ட அந்த மழத்துளியானது இந்த மாதிரி அதுக்கு வந்து வேரியஸ் லெவல் அவ மேலேந்து விழுந்து பக்ஷ்மத்துல இருந்துண்டு பிரதம உதபிந்தவக தஸ்யாக பக்ஷ்மசு க்ஷணம் ஸ்திதாக தாடித அதராக பயோதர உத்சேத ஆர் உத்சங்க நிபாத சூர்ணிதாக வலிஷு ஸ்கலிதாக சிரேன நாபிம் பிரபேதிரே. அதுக்கப்புறம் அதை நாபியில போய் உட்கார்ந்து, புரியுறதா? பிரபேதிரேங்கிறது பத்து தாத்து, பேதே பேதாத்தே
பேதிரே பிரவிஷ்டாக இத்தியர்த்தக. புரியுறதா? ஸோ அந்த நாபியில போய் அங்க உட்காந்துக்கிறது ஏன் அப்படின்னா, நாபிங்கிற அந்த தொப்புள் வந்து அந்த நேவல் இது வந்து நல்லா ஓட்டை நல்லா பெருசா இருக்கும். இட் கேன் ஸ்டே. மற்ற இடத்துலலாம் அந்த ஜலம் இருக்க வாய்ப்பு இல்லை. இதனால என்ன, அம்பாளனுடைய அங்கேருந்து உபரி பாகத்திலேருந்து வர்ணிக்கிறது என்ன, காளிதாசனுக்கு இதான் வேலைன்னா, அப்படி இருந்தது அவளுடைய தபசனுடைய ஸ்டேச்சர் இல்லையா? யோக சாஸ்திரத்துல ஸ்திர சுகம் ஆசனம்னு சொல்லுவா. உனக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கியோ அவ்வளவு உட்காந்துக்கோன்னு வா. பட் அந்த அந்த பின்னாடி இருக்கிற அவ வந்து முதுகு வந்து வளையல, ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனாலதான் அந்த ஜலம் ஒவ்வொரு இடமா நேர கீழே நாபிக்கு போச்சு. அண்ட் அவளுடைய உடம்பு பாகமும் எப்படி இருந்தது அப்படின்னா, பக்ஷ்மங்கள்ல அவ்வளவு அடர்த்தியான அந்த பக்ஷ்மங்கள், அப்புறம் அதர பாகங்கள், அதுக்கப்புறம் அவளுடைய ஸ்தனங்கள் வந்து அவ்வளவு கடின ஸ்தனமா இருந்தது. அங்கேருந்து அது மேலேந்து விழும்போது அது அப்படியே செதற மாதிரி, சூர்ணித்தம்னா என்ன, பொடியான ஜலம் சூர்ணமாறதுக்கு செதறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவைகள் அந்த திருவலிக்கு போறது. திருவலி போகும்போது டக்கு டக்கு டக்குன்னு வரும் தெரியுமோ, அந்த மாதிரி ஒரு படிக்கட்டு மாதிரி இருந்துதான். அதுக்கப்புறம் நாபியில போய் இறங்குது. ஸோ இந்த மாதிரி அவளுடைய, அதாவது இதுல நீங்க ஒண்ணு என்னன்னா, இப்படி நமக்கு வந்து கொஞ்சம் இப்படி வேர்த்து கொட்டினாலே இப்படி தொடச்சிப்போம் இல்லையா? அவ வந்து அதெல்லாம் எதுவும் பண்ணலையாம். ஸோ ஷி சோ என்கிராஸ்ட் இந்த தபஸ். அவளுடைய கைங்கிறது எதையுமே தொடச்சிக்கல. அதனால அந்த ஜலத்தினுடைய போக்கு அந்த மாதிரி அவள் சரீரத்துல இருந்ததுன்னு வர்ணிக்க. இதுதான் அவனுக்கு காளிதாசனுக்கு என்ன பொழுது போலையான இதை வர்ணிக்கிறதுக்கு. அப்படி இல்லை, அவளுடைய எப்படி வந்து ஹவு என்கிராஸ்ட் ஷி வாஸ் இந்த பெனான்சன்ஸ் சொல்றதுக்கு தான் இதெல்லாம். அண்ட் ஹவு பர்ஃபெக்ட் ஹர் போஸ்டர் வாஸ். அண்ட் என்ன மாதிரி ஒரு சாமுத்திரிகா லட்சணத்தோட அந்த ஸ்திரீ இருக்கா. இந்த மாதிரி பல விஷயங்களை இதுல புகுத்திருக்கா. புரியுறதா? சரியா இருக்கா? ஸ்திதாः க்ஷணம் பக்ஷ்மசு தாடிதாதராः பயோதர உத்சங்க நிபாத சூர்ணிதாः வலீஷு தஸ்யாः ஸ்கலிதாः பிரபேதிரே சிரேண நாபிம் பிரதமோத பிந்தவः. சாரி. இத்தம் கிரீஷ்மகாலகிருதம் தபः உபவர்ணிய வார்ஷிகம் தபः தப்போ வர்ணயித்தும் உபக்கிரமதே. ஸோ இந்த மாதிரி கிரீஷ்ம காலத்துல செஞ்ச தபஸை வர்ணிச்சுட்டு இப்போ வந்து வருஷா காலத்துல பண்ண போற தபஸை வர்ணிக்கிறதுக்கு உபக்கிரமதே அப்படின்னு ஆரம்பதே ஸ்டார்ட் பண்றார். சரியா? பிரதமோத பிந்தவக சிரேண தஸ்யாக நாபிம் பிரபேதிரே, இதான் வந்து அன்வயம். சரியா? ஸோ வந்து பிரதமக அப்படின்னா வருஷாரம்ப சமய பாவினக. பிரதம உதபிந்தவம்னா வருஷா, அதாவது ஃபர்ஸ்ட் ரெயின் ஆஃப் வருஷா காலம்னு சொல்றோம்ல. பெங்களூர்லாம் இன்வேரிபிளி நம்ம ராமநவமி அவனிக்கு அப்புறம் மழை பெய்யும்னு சொல்லுவா. அதுதான் ஃபர்ஸ்ட் மழை வில் பி இது வேற சொல்லுவா. அது பேர் என்னையா, ஐஸ் கட்டி மழை, ஆலங்கட்டி மழை, ஆமா, ஹெயில் ஸ்டார்ம். ஸோ அதுன்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பிரதமக வருஷாரம்ப சமய பாவினக. ஸோ இங்க இந்த உதபிந்தவகக்கு சூத்திரம் சொல்றார். மந்தௌதன சக்து பிந்து வஜ்ர பார ஹார வீவத காகேஷூச்ச அப்படிங்கிற ஒரு சூத்திரம். ஸோ இந்த சூத்திரம் படி உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து உதங்கிற ஒரு பதம் வந்து இஸ் ஆப்ஷனலி சப்ஸ்டியூட்டட் ஃபார் உதகம் when it comes before இந்த என்ன உதபிந்தவம், அதாவது உதமந்தம், உதஓதனம், அப்புறம் உதசக்து, உதபிந்து, உதவஜ்ர, உதபார ஹார வீவத காக. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பதங்களுக்கு முன்னாடி இந்த உதங்கிற சப்தம் வந்துருத்து அப்படின்னா, இந்த பிளேஸ் ஆஃப் உதகம் வைகல்பிகேன உதான சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். உதக பிந்துவும் கரெக்டு, உதபிந்துவும் கரெக்டு. ஸோ இதுக்கு முன்னாடி சூத்திரம் என்ன தெரியுமோ, ஒரே நிமிஷம் இருந்தோம். இது இந்த சூத்திரம். இதுக்கப்புறம் இன்னொரு சூத்திரம் ஷேர் பண்றேன். அதுதான் நான் இப்ப சொன்னது. நான் இப்ப அதாவது இதுபடி என்ன அப்படின்னா, ஏக ஹலாதோ பூரயித்தவ்யே அந்நியதரஸ்யாம்னு ஒரு சூத்திரம். இதுலயும் வந்து உதங்கிற ஒரு பதமானது உங்களுக்கு வைகல்பிக்கேன உதகும்பகா, எந்த இடத்துல பாத்திரம் ஜலமானது ரொப்பப்பட்டு இருக்கோ அந்த அர்த்தத்துல கும்பக பாத்திரம் இந்த மாதிரி இடத்துல உதகத்துக்கு பதிலா உதங்கிறது வரலாம். அதுக்கு என்ன இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா, ஏக ஹலாதோ அப்படின்னா ஒரே ஒரு ஹல் இருக்கணும்.
அதாவது இப்போ உத கும்பம்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, உதக கும்பம்னா ககாரம்ங்கிறது ஒரே ஒரு ஹல்லு தான். இக்கு பிளஸ் உ கு இல்லையா, இக்குங்கிறது உங்க ஒரு ஒரு கான்சனன்ட் அங்க. அதே மாதிரி நீங்க பாத்திரம்ங்கிறத எடுத்துட்டாலும் இப்பு பிளஸ் ஆ பகாரம்ங்கிறது உங்களுக்கு சம்யுக்தாட்சரம் வரக்கூடாது. இப்போ ஜி உதகஸ்தானம் இருக்குன்னு அந்த வச்சுக்கோங்க. உதாக்கு பக்கத்துல சொல்றேளா? ஆமா, உதா உதக்கு அப்புறம் வர அந்த பதம் எதுல ரொப்பப்பட்டிருக்கோ, உதகஸ்தா அவளே கொடுத்துருக்கா பாருங்க, உதகஸ்தானம்ங்கிற இடத்துல ஒரு ஸ்தானம்ங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க வந்து உங்களுக்கு வந்து இங்க ஒரே ஒரு கான்சனன்ட் இல்ல, இங்க ஒரு சம்யுக்தாட்சரம் இருக்கு, இஸ்ஸு பிளஸ் தா. அந்த இடத்துல நீங்க உத உத யூஸ் பண்ணக்கூடாதாம். அதே மாதிரி உதக பர்வதகாங்கிற இடத்துல வராது. ஏன்னா அந்த இடத்துல ஜலம் வந்து ரொப்பப்படலை. எங்க the வாட்டர் இஸ் பீங் ஃபில்ட், அதனால தான் நமக்கு வந்து இந்த சோத கும்பம்லாம் சொல்றோம் இல்லையா, ச உதகும்பகா. ஸோ உதகும்பம், உதகத்துக்கு பதிலா உதங்கிற பதம் எதனால யூஸ் ஆயிருக்குன்னா இந்த சூத்திரத்தால யூஸ் ஆயிருக்கு. அதான் இப்போ வந்து நமக்கு அவர் வந்து அதை கொடுக்கல, நமக்கு வந்து அவர் ஒரே நிமிஷம் இது போயிடுச்சு. ம், 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 ம். சரியா இருக்கா? சோ உதபிந்தவகாங்கிறது இந்த இடத்துல மந்தௌதன சக்து பிந்து வஜ்ரபார ஹார வீவத காகேஷு அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால உதக சப்தஸ்ய உதாதேசா, உதுங்கிறது ஆதேசமாக வருது. இந்த பிளேஸ் ஆஃப் உதகம் யூ கேன் யூஸ் அ வேர்டு உத. சரியா? அதனால இங்க உதக பிந்தவக உதபிந்தவகனாலே உதக பிந்தவக இத்தியர்த்தா. சிரேண மகதா காலேன தஸ்யாக நாபிம் பிரபேதிரே பிராப்தாக. ஸோ அந்த பிரதம உத பிந்தவம்ங்கிறது சிரேன டக்குன்னு போய் இறங்கல, இட் டுக் சம் டைம். ஸோ மகதா காலேன இட் ரீச் த நாபி பிரதேசம். அத்த என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம், அத்த நாபேஹே பிராப்பிய பூமித்வ நிர்தேசாத் தஸ்யாக நிதாந்த கம்பீரத்வம் தியோத்தியதே தேனஜ நாபேஹே சௌஷ்டவம். ஸோ இங்க வந்து நாபேஹே நாபேஹே சாரி நாபேஹே பிராப்பிய பூமித்வ நிர்தேசாத். ஸோ வந்து இப்படி மேலேந்து வந்த ஆகாசத்திலேந்து வந்த அந்த மழை துளியானது, அந்த பிரதம பிந்துவானது அந்த எங்க போய் அடைஞ்சுது அப்படின்னா நாபியில போய் இறங்கித்து அப்படின்னு. அந்த பிராப்பிய பூமித்துவம்னா அடைஞ்ச ஒரு இடம், ஆதாரம்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அந்த அதுக்கு அந்த இதுக்கு வந்து ஆதாரமாக அந்த நாபியானது ஆச்சு. பிராப்பிய பூமித்துவ நிர்தேசாத், அந்த ஜலத்தினுடைய ஆதாரபூதமாக அது போய் சேர்ந்த இடம் நாபி அப்படின்னு சொல்றதுனாலேயே என்னன்னா தஸ்யாகா நாபேகே நிதாந்தர கம்பீரத்துவம் தியோத்தியதே. நல்ல ஒரு நல்லா பெருசா இருந்தது அந்த நாபி. தேனஜ நாபேகே சௌஷ்டவம் அதிசயம்னு அர்த்தம். சௌஷ்டவம்னா சுஷ்டுபாவக சௌஷ்டவம். ஏவமேவ சர்வ அவயவானாமபி சௌஷ்டவ பிரதிபாதன முகேன ஜலபிந்தூனாம் நாபேகே சிரகால பிராப்தௌ ஹேதுமாக சதுர்பிகி விசேஷனைகி. புரியுறதா? ஸோ இவ்வாறாக சர்வ அவயவானாமபி அவளுடைய ஒவ்வொரு அவயவத்திலையும் ஒரு சௌஷ்டவம் இருக்கு. சௌஷ்டவம்ங்கிறது ஒரு அதிசயத்துவம், ஒரு கிரேஸ், ஒரு பியூட்டின்னு வச்சுக்கோங்க. அதை அந்த சௌஷ்டவசிய பிரதிபாதன முகேன அதை பிரஸ்தாபிக்கிறதுனால ஜலபிந்தூனாம் நாபேகே சிரகால பிராப்தௌ ஹேதுமாக அந்த ஜலபிந்துக்கள் நாபிய போய் அடையறதுக்கு கொஞ்ச காலம் ஆச்சு அப்படிங்கிறத 4 விசேஷணம் போட்டு சொல்றான். தத்ர சிரசிபதிதானாம் ஜலபிந்தூனாம் நயன பிராப்தி அனந்தரம் தத்ர க்ஷண அவஸ்தானம் ஆக. ஸோ தத்ர முதல்ல மழை துளி எங்க விழும்? தலையில தான் விழும். சிரசி பதித்தானாம் தலையில் விழுந்த ஜலபிந்தூனாம் அந்த ஜலபிந்துகளுடைய பிந்துக்கள் நயன பிராப்தி அனந்தரம் கண்ல வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் தத்ர க்ஷணமேவ அவஸ்தானம் ஆக. ஏன் அப்படின்னா பக்ஷ்மசு க்ஷணம் ஸ்திதா இது, அந்த பக்ஷ்மத்துல ஒரு க்ஷணம் இருந்தது. அக்ஷிர ரோமசு க்ஷணகாலம் அவஸ்திதா, கண்ல இருக்கிற ரப்ப, ரோமனா முடின்னு அர்த்தம் இல்லையா, அக்ஷி ரோமசுன ரப்பைகளில் க்ஷணகாலம் தான் அதனுடைய க்ஷணகாலம் அவஸ்திதாக பிந்தவா. சரியா? பிரதம உத பிந்தவா அனேன பக்ஷ்மானாம் நிபிடத்துவம். ஸோ அங்க ஒரு க்ஷணகாலம் இருந்ததுனாலே என்ன அர்த்தம்னா நிபிடத்துவம்னா சாந்திரத்துவம், டென்ஸா இருக்கு, திக்கா இருக்குன்னு அர்த்தம். ரப்ப வந்து விரலமா இருந்ததுன்னா அங்க நிக்க வாய்ப்பே கிடையாது, டபால்னு கீழே போயிருக்கும். ஒரு க்ஷணம் அதே சமயத்துல பாத்தி கட்டி அங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அவ்வளோ அவ்வளோ அதுல இது இல்லை. அந்த ரப்ப வந்து அவ்வளோ திக்கா இருக்கு. அனேன பக்ஷ்மானாம் நிபிடத்துவம் உத்தம்
ததுச்ச சௌஷ்டவ தியோதகம். ஸோ அதனுடைய சௌஷ்டவம்னாலே அதிசயம்னு வச்சுக்கோங்க, ஒரு அதிசய தியோதகம். புனశ్చ கிரமேண அதர பிராப்திம் ஆக. ஸோ அப்படியே நேர அதனுடைய அதரத்துக்கு, அவளுடைய அதரத்துக்கு வருது. தாடிதாதராக இது. ஸோ வந்து டக்குன்னு அவளுடைய அதரங்களை வந்து அடிச்சது அந்த ஜலம். பயோதரயோஹோ குச்சயோஹோ உத்சங்கே உபரிபாகே யோ நிபாதः பதனம் தேன சூர்ணிதாக சூர்ணதாம் பிராப்தாக. பயோதரயோஹோ அவளுடைய 2 குச்சங்கள், பயக தரதி இல்லையா, பாலை வச்சுட்டு இருக்கிறது குச்சங்கள். ஸோ அந்த குச்சயோகோ உத்சங்கே அப்படின்னா உபரிபாகே மேல் பாகத்தில், யோ நிபாதகா அப்படின்னா எது பதனம் எந்த ஒரு விழுதல் ஆச்சோ அந்த பிந்துக்களுக்கு, தேன அதனால சூர்ணிதாக அப்படின்னா அப்படியே தெளிச்சுதுன்னு அர்த்தம். சூர்ணிதாகனா பொடிக்கிறதாகங்கிறது இல்ல, பொழிஞ்சு போச்சுங்கிற அர்த்தம் இல்ல, அப்படியே தெளிச்சுது. ஏன் அப்படின்னா பயோதர இன்னொரு பாட்டம் சொல்றார். பயோதர உத்சேத நிபாதா இது பாட்டே பயோதர உத்சேதக பயோதர அதோபாகன்னு, பயோதர ஆபோகக அதோபாகக இல்ல, பயோதர ஆபோகனா ஃபுல் பயோதரம்ங்கிற அர்த்தம். அதி உச்சஸ்தானாத் அதி கடினஸ்தன தட நிபாத்தேன பரமாணுதாம் பிராப்தாக இத்தியர்த்தக. தெளிச்சுது அப்படின்னா மேலேந்து வர அந்த மேலேந்து அது விழும்போது, அதி உச்சஸ்தானாத்து மேலேந்து அது வளர்றதுனால, அதி கடினஸ்தனம் அவளுடைய ஸ்தனங்கள் அவ்வளோ கடினமா இருக்கு, அதுல அது ஸ்தன தட நிபாத்தேன விழுவதனால் பரமாணுதாம் பிராப்தாகனா குட்டியாயிடுத்துன்னு அர்த்தம். புரியுறதா? புனశ్చ சம்பூய அதோ கமன ஆரம்பே வலீஷு ஸ்கலிதாக. திருப்பி அங்கேருந்து அவைகள் வந்து கிளம்பும் போது, கீழே போகும்போது வலீஷு அந்த திருவலியில அப்படியே வந்து ஒரு ஸ்கலனம் இருக்கு, ஒரு தடுமாற்றம் இருக்கு. தடுமாற்றம்னா தத்தி தத்தி போறது. ஏன் அப்படின்னா வலீஷு வலித்ரயே ஸ்கலிதாக ஸ்கலனம் பிராப்தாக இத்தியர்த்தக. அந்த திருவலியில ஸ்கலனம் வந்து அடையிறது அந்த பிந்துவுக்கு. அனேன வலீனாம் சோபானவத்து விஷமத்துவம் யுக்தம். சோபானம்னா படிக்கட்டு, படிக்கட்டு போல சமத்துவம் இல்ல, விஷமத்துவம். சோபானங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு ஏறி போகணும் இல்லையா, டக்கு டக்குன்னு இறங்கி வரணும் இல்லையா. ஸோ அதுல வந்து ஒரு விஷமத்துவம்ங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த பிந்துக்கள் வந்து இவ வலியில விழும்போது தேர் இஸ் அன் ஒரு ஜர்க்கு. ஸ்கலனம்னா தடுக்கி விழுறதுன்னு இல்ல, ஒரு ஜர்க்கு இருக்கு. அனேன வலீனாம் சோபானவத்து விஷமத்துவம் உக்தம். அனேன கிரம பிராப்தி வர்ணனேன அக்ஷ்யாதி தத்தத் அவயவஸ்திதானாம் ஜலபிந்தூனாம் கிளேஷகரத்வாத் அவசியம் பாவினः கர பரிமார்ஜனஸ்ய அபாவः தியோத்தியதே. ஸோ இட் இஸ் எ டிஸ்டர்பன்ஸ் தானே, ஒரு ஹிண்ட்ரன்ஸ் தானே. நமக்கு வந்து இங்கேருந்து ஒழுகி இந்த இதுல விடுவா, இந்த ஜலம் இப்படி ஒழுகி வரும் இல்லையா. ஸோ அனேன கிரம பிராப்தி வர்ணனேன இந்த கிரமமா அக்ஷ்யாதி அந்த கண்ணுலேருந்து ஆரம்பிச்சு தத்தத் அவயவஸ்திதானாம் ஜலபிந்துனாம் ஒரு அவயவத்திலையும் அந்த ஜலபிந்து போறது. அது வந்து கிளேஷகரத்வாத்து, அது வந்து ஒரு இட் கிவ்ஸ் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏதோ ஒண்ணு நம்மள அப்படியே ஊறிண்டு போற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கிளேஷம்னா துக்கம்ங்கிற அர்த்தம் இல்ல. என்ன சொல்றது அத, ஒரு ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. கிளேஷகரத்துவம் கரத்வாத்து என்னது அவசியம் பாவி அப்படின்னா கர பரிமார்ஜனசிய அவசியம் பாவினா. அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு ஒரு கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சிப்போம், இல்லைன்னா இப்படி தள்ளி போடும். இப்போ நமக்கு இப்படி படிக்கும் போதே தலைக்கிட்ட கண்ணு கிட்ட தலைமுடி வந்தா இப்படி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கை போய் தள்ளுறதோனும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஜலம் விழும்போது அவளுடைய கையால அதை தொடைக்கிறதுங்கிறது இட் இஸ் அன் இமீடியட் ஆக்ட். அவசியம் பாவி, அது அவசியம் பாவினக கரமார்ஜனசிய, அதுக்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த பரிமார்ஜனசிய அபாவகத்தியோத்து, அவ அதை பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா தேனது சித்தை காது, ஷீ இஸ் டோட்டலி என்கிராஸ்ட் இன் த ஒர்க் இல்லையா. என்ன சொல்றேன், கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி கொடுப்போம். கான்சென்ட்ரேஷன் இருந்தா பசியே வராதுல்ல. ஒரு புஸ்தகம் படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது புரியல, அதுல போட்டு நம்ம மண்டையை உடைச்சிக்கணும் அப்படின்னா அப்படியே இன்வால்வ் ஆகும். அதுல வந்து நீங்க என்ன வேர்த்து கொட்டினா தெரியாது, அன்னைக்கு கரண்ட் போனாலும் தெரியாது. லைட்டுக்கு வேணா கரண்ட் சொல்லலாம், காத்து இல்லைன்னா கூட நம்ம பொருட்படுத்த மாட்டோம், பிகாஸ் வி ஆர் சோ என்கரேஜ்ட் இன் த ஒர்க். அந்த மாதிரி இவ என்ன அப்படின்னா இவ வந்து அந்த அந்த கிளேஷகரத்வாத்து அவசியம் பாவினகங்கிறது இட் இஸ் அ வெரி நேச்சுரல் ஆக்ட். கையால தள்ளுறதுங்கிறது தொடச்சிக்கிறதுங்கிறது அது கூட இல்லை. ஸோ அதனால என்ன அப்படின்னா தேனது சித்த ஏகாகிரம்,
चित्तैकाग्र्यंங்கிறது द्योत्यते आतपादि शोषिते शरीरे प्रथम बिन्दूनाम् एव तदा प्राप्ति उपपत्तेः प्रथम शब्द प्रयोगः சோ ஆதப ஏன்னா இத்தனை நாள் கிரீஷ்ம காலத்துல பாவம் பஞ்சாக்னி தபஸ் பண்ணியிருக்காவோ நாலா பக்கமும் அக்னி அஞ்சாவது சூரியன் அந்த மாதிரி ஆதபாதி சோஷிதே சரீரே சோஷனம்னா வாடி போறது வாடி போன சரீரத்துல அந்த பிரதம பிந்துனாமேவ ததா பிராப்தி ததா பிராப் ததா பிராப்தி உபபத்தேகே அந்த ஃபர்ஸ்ட் பிந்துவுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சர் இருக்கும் அப்படிங்கறதுனால பிரதம சப்த பிரயோகம் அதனால அந்த பிரதமங்கிற ஒரு பதத்தை போகல எப்படி ஒரு வரி பை வரி அவர் எழுதுறார் இந்த மாமா வந்து வரி பை வரி நமக்கு வர்ணிக்கிறதுல ஸ்திதாக க்ஷணம் பக்ஷ்மசு தாடிதாதராக பயோதர உத்சங்க நிபாத சூர்ணிதாக வலீஷு தஸ்யாக ஸ்கலிதாः பிரபேதிரே சிரேண நாபிம் பிரதமோத வெல்லவः நிறுத்திக்கலாமா